I should not say I am perfect, I am all right because I live according to this law. இந்த எழுத்தின்படி நான் சரியானவன், இந்த சட்டத்தின்படி நான் சரியானவன், இந்த காரியத்தின்படி நான் சரியானவன், நான் சன்மார்க்கன் என்று நீங்கள் சொல்லலாம். அநேக பிராமண நண்பர்களிடத்தில் உட்கார்ந்து பேசி வாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை காட்டில் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பூமிக்கு அடியில் விளையிறது கூட நாங்கள் சாப்பிட்றதில்லை. என்ன தெரியுமா? நாங்கள் பூமிக்கு உரியவர்கள் அல்லன்னு காட்டுறோம். வெங்காயம் சாப்பிட மாட்டோம், வெள்ளைப்பூடி சாப்பிட மாட்டோம், பூமிக்கு அடியில் விளையிற எதுவும் சாப்பிட மாட்டோம், கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட மாட்டோம், மேலே இருக்கிறதான் சாப்பிடுவோம். அது எதுக்கு தெரியுமா? நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மேலானவர்கள் காப்பிட்றத சாப்பிட்றதுல. நீங்களோ என்னத்தை சாப்பிடலப்பா? That is their accusation. நீங்க என்னத்தப்பா சாப்பிடல, நீ எல்லாம் சாப்பிடுற. வாழ்க்கையும் நீ பூமிக்குரியவைகளையா சிந்திக்கிறேன்னா அப்படி இல்லை. காலையில் எழுந்து குளிக்கிறோம், குளித்து சுத்தமாக தேவனை நோக்கி பார்க்கிறோம், சுப்ரபாதம் பாடுகிறோம். 4 மணிக்கு பங்குனி மழை அந்த குளிரிலையும் போய் குளித்து விட்டு வெறுங்காக இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு அத்தனை தாழ்மையாகத்தான் சாமி இடத்துல வருகிறோம். தெரியுமா? உங்க ஆளுங்க சாமி இடத்துல வர்றான், சாமி ஆடுறான். ஆண்டவருடைய பரிசுத்த பருவத்தில் சாமி ஆடுறான், சாமி இடத்துல வரல. இது நான் பிராமணர்கள் சொல்றது சொல்றேன். Listen, then why should I demonstrate my life that I am superior than him? அவர்களை காட்டில் நான் மேலானவன் என்று எப்படி ஐயா சொல்ல முடியும்? எப்படி ஐயா சொல்ல முடியும்? எப்படி ஐயா சொல்ல முடியும்? என்ன காட்டி அவன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் அசுத்தமான ஒரு புஸ்தகம் இருக்காது. எத்தனை பிராமணர்லாம் காட்ட, not a single thing defiling us should not enter. நாங்கள் அதனால தான் யாராவது தெரியாமல் சிகரெட் அங்கே குடிச்சு அப்படி போட்டு வந்துட்டான்னு கூட தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்துறோம். தெரியுமா? we don't allow. வேதம் சொல்லுது, தீட்டுள்ளது பிரவேசிப்பதில்லைன்னு பரலோகத்தில். இவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க விட மாட்டேன்யா. we are so careful. we are more cleaner than you in our thoughts. ஒரு பிராமணன் என்ன பார்த்து சொன்னார், எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது தெரியுமா, we don't allow TV. நான் கேட்டேன், நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிடுவோம், அதுவும் ஹிண்டு மட்டும்தான் படிப்போம், தேவையில்லாத நியூஸ் எல்லாம் படிக்கிறதில்ல, தினத்தந்தி எங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஒரு பிராமணன் என்கிட்ட சண்டை போட்டார். You fellows, you have TV and you have everything, every nonsense coming to your bedroom. உன் பெட்ரூம்குள்ள எல்லா நான்சென்ஸும் வருது. ஆனா நீ சொல்ற நீ தான் பரிசுத்த ஜாதின்னுட்டு. அப்போ நான் சன்மார்க்கமா நடக்கிறவனை காட்டிலும் மோசமா இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எப்படி அப்பா வந்துச்சு? I don't have a proper background. எனக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் நான் பரிசுத்த ஜாதி என்று இன்னைக்கு நான் மாரடித்து ஆண்டோடைய சமூகத்தில் வருவதற்கு உரியவனாக மாறிவிட்டேனே. அது என்னையா? நல்லா கவனிங்க. There comes the grace. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையோயத்தை. அல்லேலூயா. If I allow the grace to work in my life, then the spiritual life starts. எங்களுடைய நீதியை நம்பி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நீதியே கந்தையா இருக்குது. Our own righteousness, எங்களுடைய சொந்த நீதி இருக்குதே, நீதியா நடக்கிறது, அது கூட கந்தையா இருக்குது. அடுக்க சொல்றேன், என்னுடைய சன்மார்க்க வாழ்க்கை கந்தையா இருக்கிறது. என்னுடைய நல் நடக்கைகள் அது அங்க ஒண்ணு செய்ய முடியாது. என் கிரியைகளினால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. உடைய கிருபையை மாத்திரம் நம்பி நான் ரட்சிப்புகளை வந்ததுனால என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்றதுக்கு கிருபை எனக்குள்ள கிரியை செய்கிறது என்று சொல்லுங்கள். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, கிருபையை நான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, கிரியை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன். எதுலெல்லாம் அலோவ் பண்ணுறேங்கிறத மட்டும் காட்டி கொடுத்துட்டு வேகமாக முடிச்சிடுறேன். முதல்ல தன்னை குறித்து பவுல் சொல்லுகிற காரியத்தையும் மாற்றப்பட்ட பவுல் சொல்லுகிறதையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வாசித்த அந்த வசனங்களுக்கு நேராக கொஞ்சம் கவனத்தை திருப்புங்க பார்க்கலாம். முதல்ல 8வது வசனம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் யாரு? இம்மெச்சூர்ட் பேபி. நல்லா கவனிங்க. நேற்றைய தினத்தில் என்னுடைய மருமகனுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை சொன்னேன். அந்த 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன அவர் ஒரு நாய் மேலே வண்டியை ஓட்டுனதுனால் விழுந்து போன போது இந்த முழங்காலில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எலும்பு, அதாவது அதை what do you say, அது பால் மாதிரி இருக்குதே, அது அந்த கப்புக்குள்ளே இருந்து அது நொறுங்கினது மாத்திரம் இல்லை, பவுடராக மாறிடுச்சு. இட் இஸ் நாட் மை ரிப்போர்ட், இட்ஸ் அ டாக்டர்ஸ் ரிப்போர்ட். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு பவுடராக மாறிடுச்சு. மேலே இருந்த 3 சவ்வுகள் கிழிஞ்சி உள்ளுக்குள்ளே போய் பேப்பரை கசக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆறிடுச்சு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் போனபோது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோ டாக்டர் அவர் சொன்னார், அந்த டாக்டர் இடத்துலேருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டர் தனியாக ஒரு ஆர்த்தோவே ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறார், டேவிட் ராஜன் சொல்லி, குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், have a great respect for me, எனக்காக நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறவர். அவரும் பார்த்துட்டு சொன்னார், I have never seen such an accident. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கல. அதனால இப்போ போன மாசத்துல அந்த சவ்வு ரிப்பேர் பண்ணதை ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க. இவனுக்கு தன்னறிவு இருக்கும் போது வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ என்னத்துக்குன்னு கேட்டபோது, டு டீச் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்ததில்லை. அப்போ நான் டேவிட் ராஜனை பார்க்கும்போது கேட்டேன், எப்படி ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு நாய் அடித்ததுனால விழுந்து அவங்க அப்பா மேலே விழுந்ததுனால இப்படி நொறுங்கி போச்சு. ஐ ஃபவுண்ட் அவுட் அப்படின்னாரு. எப்படி ஐயா? ப்ரீமெச்சூர்ட் பேபி, அதனால் போனில் ஸ்ட்ரென்த் இல்லை. தட்ஸ் எ ரீசன். ஓஹோ, அவன் என்னுடைய மருமகன் 7வது மாதத்தில் குறப்பிரசவத்தில் பிறந்த ஆள், 2 மாதம் இன்குபேட்டரில் வச்சு வளர்த்த ஆள். அதனால் எலும்பில் எப்போ கல்யாணமாகி பிள்ளை பெற்ற பிறகு ஸ்ட்ரென்த் வரல. பக்கத்தில் சொல்லுங்கள். கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று எம்டெக் எம்பிஏலாம் பண்ண பிறகும் எலும்பில் ஸ்ட்ரென்த் வரல. அடிபட்ட உடனே அப்படி பவுடராக போச்சுது. இட் டுக் 7 months ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் தட் போன். அந்த போனை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு 7 மாதம் ஆச்சுது. அதுதான் அர்த்தம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? பவுல் சொல்றாரு, நான் ஒரு ப்ரீமெச்சூர்ட் பேபி பிரதர், நான் ஒரு அகால பிறவி. எனக்கும் வாட் அ ஸ்டேட்மெண்ட், எனக்கும் அவர் தரிசனமானா. ஆனால் அது கிருபை கிடைக்கிறதுக்கு முன்னால், கிருபை கிடைச்ச பிறகு பிலிப்பியர் 4:13 வாசிக்கலாம். தெரிந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப வீக் பிரதர் நீங்க. அல்லேலூயா. சிலரை பார்த்தா தெரில, ஆனால் சொல்லுவோம், வெளியே வீக்காக இல்லைனாலும் உள்ள வீக்காக இருக்குது. ரொம்ப வீக் பிரதர், ரொம்ப வீக் பிரதர். பிறந்ததுலேயே ஜெனட்டிக்காகவே நீங்கள் வீக் பிரதர். ஆமாம், பிறக்கும்போதே வீக்கு, ரட்சிக்கப்படும் போதே அந்த ரட்சிப்புலையும் ஜெனட்டிக் சரியான விதை விழாதனால சிலர் இன்னும் வீக்கு தான். ஹலோ, நல்லா கவனிங்க. பட் when grace comes and starts its work, I can do everything. இந்த கிருபைக்கு உள்ள பெரிய வல்லம் அதுதான்யா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினேன். பாடலாமா? பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டி
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்லா கவனிங்க. எனக்கு இந்த பாட்டு, இந்த வரி மாத்திரம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம், என்னுடைய மகள் 7வது வயதில் வேலூர் ஆஸ்பத்திரியில் தலையிலிருந்து கால் வரைக்கும் போன் கேன்சரில் அவள் படுத்திருக்கும்போது அவளை பார்க்குறதுக்கு டாக்டர் ஐசக்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்த்தோ சர்ஜன், எங்களுடைய நண்பர், இஸ் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், எ மேன் ஹூ மேட் பீப்புள் டு க்ரோ 6 inches. குள்ளனாக இருக்கிற சர்க்கஸ் ஆளை எலும்பு உடைச்சி 6 அங்குலம் உயரத்தமாக ஆக்கிறதுக்கு அப்படிப்பட்ட கிருபை பெற்று ரஷ்யாவில் போய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த ஹோல் வேர்ல்ட் ஆன் தேட் கேட்டகரின்னு சொன்ன அந்த ஐசக் ஜபராஜ் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால என் மகளை பார்க்க வந்தார். பார்க்க வந்து அவளை பார்த்தபோது, அப்போ எங்களுக்கு அப்படின்னைக்கு தான் டிக்ளேர் ஆகிருக்குது, எங்களை திடப்படுத்துறதுக்காக வர்றாரு. நீங்கள் நேசிக்கிற பிள்ளைக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனில் கேன்சர், அண்ணே அவங்கள திடப்படுத்துறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஷீ வில் பி வித் யூ ஒன்லி 60 days. 60 நாள் தான் ஒருவேளை அவங்களோட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். அப்படி வந்தபோது நான் ஆலிவை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏம்மா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறோம் அங்கிள். காலில் வலி இருக்கா? அது இருக்குது அங்கிள். உனக்கு ஒரு பிரியமான பாட்டை பாடேன். அப்பாவை பாடின பாட்டு தான். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். I was in tears because her head to foot the bone cancer was so strong, because I saw that CT scan. நான் அந்த மிஷின்லேயே போய் பார்த்தேன். They showed me, here the cancer is, here is the cancer. In every bone almost, it was so strong. That's why she was under tremendous pain. அந்த tremendous pain உச்சந்தலேருந்து உள்ளங்கால் இருக்கும்போது அவளை ஒரு பாட்டு பாடுன்னு அவர் சொல்லும்போது அவள் பாடின பாட்டு, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். என்ன அருமையானவர்களே, கிருபையை அனுபவிக்கிற மனுஷன் பலவீனத்தை சொல்லி கொண்டிருக்க மாட்டான். கிருபையை அனுபவிக்கிற மனுஷன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கிருபையை அனுபவிக்கிறீங்களா? நல்லா ஆசை சொல்லுங்க, கிருபை அனுபவிக்கிறீங்களா? அதை கிரியை செய்ய விடுங்க. பலவீனத்தை சொல்லி சொல்லி மற்றவங்ககிட்ட அவங்க உங்களுக்காக அழணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எதுக்கு தெரியுமா பலவீனம்? பிரதர் எப்படி இருக்கோம்? வீக்காக இருக்கேன் பிரதர். அப்படியா பிரதர்? நல்லா சாப்பிடுங்க பிரதர். உட்காருங்க பிரதர், உட்காருங்க பிரதர். We expect pity from others by saying our weakness. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்ல ஆள். கிருபை அனுபவிக்கிற மனுஷன் மற்றவங்களை அழ வைக்க மாட்டான், அழுகிறவங்கள தூக்கிட்டு விடுவான். அல்லேலூயா. நான் கண்ணில் கண்ணீரோடு இருக்கிறேன். என் மகன் அந்த பாட்டு பாடினோடனே ஐ வாஸ் ஸோ ஸ்ட்ராங். நல்லா கவனிங்க, கிருபை கிரியை செய்யாத போது அகால பிறவி, அகால பிறவி, அகால பிறவிம்மா. கிருபை வந்ததுன்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்போ நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டவர்களை போல பேசுறதில்லை, பெற்றுக்கொள்ள வருகிறவர்களை போல பேசுகிறோம். இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போல கொஞ்சம் அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். அடுத்து 9வது வசனத்தை வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் இதை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் படிக்க போறேன். அதுக்காக தான் that's why I keep a paper today. Usually I don't keep a paper, பட் இன்னைக்கு பேப்பர் வச்சிருக்க காரணம் மெசேஜ்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது.
அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. எல்லாத்தையும் அதில் படிக்க வேண்டாம். ஆனால் சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். I am not worthy because I don't deserve to be included in the inner circle. I am not worthy to be considered to be in the core group or inner circle or whatever circle you have in the church or in the factory or in the family. நல்லா கவனிங்க. I love that translation. Very often I refer that because it gives me extra boost. Message in ஒரு translation, the whole Bible is available. அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லுது, நான் அப்போஸ்தலன் பெயர் படுவதற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொன்னதை அதே வார்த்தையை பவுல் சொல்றதாக எழுதி இருக்குது. ஐயா, அப்போஸ்தலர் அவர்கள்லாம் அப்போஸ்தலர், எனக்கு முன்னால் இருந்தவங்கலாம் இயேசுவோடு நடந்து இயேசுவோட சாப்பிட்டு இயேசுவோட இருந்து ஊழியம் செஞ்சவங்க, இயேசு கை வச்சு ஆசீர்வாதம் படுத்தவங்க. But I didn't have. Not because I didn't have the vision. I had the vision. Yes, was தரிசிச்சேன். ஆனா அது என்ன குவாலிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு வரல. ஏன்னா I had a negative point. நான் சபையை துன்பப்படுத்தினவன், சபைக்கு தொல்லை கொடுத்த ஆளு, சபைக்கு உபத்திரவம் கொடுத்த ஆளு. அதனால I am not worthy. நல்ல கவனிங்க, கிருபை பெற்றுக்கொள்ளும்னால் அவன் இருந்த நிலைமையை பாருங்க. I am not worthy to be brought into the inner circle. But he gave me extra grace to have a revelation of the church. சபையை குறித்த வெளிப்பாடு எனக்கு. பேதுரு என்ன எழுதுனா தெரியுமா? அவன் என்னெல்லாமோ சொல்றான், எனக்கே விளங்கல. ஹலோ, பேதுரு சொல்றான் 2வது பேதுருல கடைசியில் பவுல் என்னெல்லாமோ எழுதுறாரு, அதுவும் ஒன்றா நல்லா தான் இருக்குதானே, எனக்கு ஒன்றும் புரியுற மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னைய தான் பிரதானமாக வச்சாரு, ஆனால் எனக்கு புரியாதுல, அவனுக்கு புரியுது. பக்கத்தில் உங்க பையன் கைப்பிடிச்ச மாதிரி சொல்லு, நான் உங்களை சொல்ல வைக்கிற காரணம் எப்படியாவது கிரியை செய்யட்டும் தான். ஆமாம், அப்படியாவது ஓட்ட உளுந்து உள்ளே போயிடாதான் தான். சரி, கையை பிடிச்சி சொல்லுங்க. ஐயா, பெரிய ஆளுங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஐ எம் ஃபிட் டு பி த இன்னர் சர்க்கிள்னு சொல்லாத. அல்லேலூயா. அவங்களுக்கு விளங்காதெல்லாம் எனக்கு விளங்குது பிரதர். அல்லேலூயா. என்ன கிருபையை அனுபவிக்கிற மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படித்து பார்த்துருக்கீங்களா ஐயா? கிருபையை ஆதாரமாக கொண்டு வாழ்கிறவருடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருக்கீங்களா ஐயா? கிருபையிலே மூழ்கி இருக்கிற மனுஷன், நான் இருக்கிறது தேவ கிருபை, எல்லாரும் காட்டிலும் அதிகம் பிரகாசப்பட்டேன், அப்பவும் கிரெடிட் நெவர் கம்ஸ் டு மீ. எனக்கு அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு காரணமும் அவர் தந்த கிருபை. Do you have such a heart today? Let me ask a straight question. Do you have such a heart today? இன்னைக்கு நான் இந்த அதான் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பண்ணி நமக்கு பிரியமான சகோதரனாய் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலை, அதான் அர்த்தம். அதுக்கு அடுத்த வசனத்தை போடுங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை போடுங்க. எல்லா நிர்வகின அவன் சொன்னவழி சில காரியங்களில் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. பேதுரே சொல்றாரு, மறுரூப மலையில் மறுரூபமான இயேசுவை தரிசித்தாள். லிசன் சார், லிசன். மறுரூப மலையில் மறுரூபமான இயேசுவை தரிசித்தாள். எனக்கு அவன் சொன்னது ஒன்றும் புரியல. Because if you allow grace, you will have revelation. இன்னைக்கு பிரசங்க பீடங்கள்ல அறிவு உண்டு, பிரசங்க பீடங்கள்ல வெளிப்பாடு இல்லை. There is no revelation. You may have. இன்னைக்கு தான் இன்டர்நெட் இருக்கிறதே இருக்கு, போட்டிங்கன்னா வந்துடுது. நான் ஏசபேலை பற்றி பேசணும்னு நினச்சேன், ஒரு 1500 பக்கத்துக்கு இருக்குது ஏசபேலை பற்றி. அவளுக்கு 1500 பட்டு, நான் ஏசுன்னு போட்டால் எவ்வளோ இருக்கும்? We can get so many things and we can say, I got the revelation. No, 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 no. நல்லா கவனிங்க, கிருபையை அலோவ் பண்ணீங்கன்னா நீங்கள் சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய வெளிப்பாடு, சின்ன ஆளாக இருந்தாலும் பெருசாக செய்ய முடியும். நம்புறவங்க மாத்திரம் ரயில் சொல்லலாமா? ஐ பிலீவ் தட். எனக்கு முந்தின இருந்தவர்கள்
எனக்கு முன்னோடியான ஏராளமான மிஷனரிகளுடைய வாழ்க்கையை அனுதினமும் தியானிக்கிறவன் நான். எனக்கு முன்னோடியாக பல தேசங்களிலே இந்தியாவில் இருந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நான் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறவன் நான். எங்கேயாவது ஒரு மிஷனரியுடைய கதை உடனே வாங்கி அதை உடனே ராத்திரியோடு ராத்திரியாக படிக்கிறவன் நான். அவர்கள் என்ன விலைக்கிரயம் செலுத்தினார்கள் என்று கேட்கிறவன் நான். அவர்கள் செலுத்தின விலைக்கிரயம் என்னால் செலுத்த முடியுமா என்று கேட்கிறவன் நான். நல்ல கவனிங்க. But I always see one thing. Because His grace was abundant upon me and I allow the grace to work. அந்த பெரிய கிருபை எனக்குள்ள கிரியை செய்யறதுனால God gives me the strength to achieve much more. ஆனால் அதில் பெருமை பாராட்டுறக்கணும் இல்லை, சுத்த கிருபை, அவருடைய கிருபை. இந்த மாலை வேளையில் தேவன் உங்களோடு மறுபடியும் சொல்லுவாராக, I am prominent not because of your knowledge. Please understand. I am prominent. I am well known. I am known to thousands and thousands of people. No, it's not because of me. It's because of grace. Because I allow the grace to work. அந்த கிருபை எனக்குள்ள கிரியை செய்வதற்கு நான் அலோவ் பண்ணும்போது அதை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துறியா. இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், கிருபைக்கு வேலை செய்யறதுக்கு இடம் கொடுங்கய்யா. கிருபைக்கு உங்கள வேலை செய்து உங்களுக்குள்ள பெரிய கிரியை நடப்பித்து உங்களை கொண்டு பெரிய கிரியை நடப்பிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவன் துன்பப்படுத்துகிறவன் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். போதும். கிருபை வரமுன்னால சன்மார்க்கன், குற்றம் சாட்டப்படாதவன், யாரும் குற்றம் இல்லாதவன் இல்லை, குற்றம் சாட்டப்படாதவன். I have put me in a high pedestal. உயர்ந்தமான இடத்துல வச்சிருந்தேன், யாரும் குற்றப்படுத்த முடியாது. முன்னே மறுபடியும் வாசிக்கலாம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். நான் இதை கொஞ்சம் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் பாருங்க. I was arrogant earlier. Arrogant. I was a witch hunt. இதெல்லாம் விளங்க பண்றேன். I was a witch hunt earlier. I was injurious. 3 பதங்கள் இதே வார்த்தைகளை, தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன்ங்கிறதுக்கு வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லையும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லையும் 3 வார்த்தைகள் போட்டிருக்குது. முதல்ல அரகண்ட். யாரோ சொல்றாங்க இப்பவும் அப்படியே தானே இருக்கிறாங்க. அப்ப கிருபை வேலை செய்யணும் அர்த்தம். கிருபையில் ரசிக்கப்பட்டாங்க, ஆனால் கிருபை வேலை செய்யல. அரகண்ட், பயங்கர அரகண்ட். சாஃப்ட்னஸே தெரியாது. அரகண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னது? ஜென்டில்னஸ். டெய்லர் கடையில் எழுதி போட்டிருக்குது, காட் மேட் மேன், டெய்லர் மேட் ஜென்டில் மேன். நான் ஒரு டெய்லர் கடையில் எழுதி போட்டவொடனே போய் கேட்டேன், நீ ஜென்டில்மேனை உண்டாக்குறியா? ஆமையா. எப்படி? சோட்டு கூட்டு போட்டு டையெல்லாம் கட்டி விட்டுறேன். நான் ஜென்டில்னஸ் வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமா? இப்படி போட்டாதான் ஏன் வர்றான். சார் லிசன், are you gentle enough? Check. Are you gentle enough? கிரேஸ் கிரியை செய்கிற மனுஷன்ல ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும். அரகண்டா நீ பிஹேவ் பண்ணினா there is no difference between a beast and you, whoever it may be. Even if it is Jabakumar, the same thing, same scale. No, arrogant brother. அரகண்ட தமிழ்ல சொன்னா புட்டிவாதம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டில் ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம் அரகண்ட். ஹலோ, அம்மா தான் டக்குன்னு சொல்லிடுங்க. யாரும் சொல்லி நீங்கள் பார்த்ததே இல்லை, இங்கே நிறைய பேர் பார்த்ததில்லை, டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மந்திரிகளை இப்போ பார்க்க முடியறது இல்லை. we know how an arrogant person will be. ஒரு அரகன் பர்சன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க.
நான் சபைக்குள்ள வந்துட்டேங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேங்க, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேங்க. அதனால என்னில் நீங்கள் அரகன்ஸை தேடி பார்த்தா கூட இருக்காதுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒருவேளை இப்போ பாதி தான் போயிருந்தாலும் மீதி இந்த கூட்டங்களிலேயாவது தேவன் போக்குவாராக. அடுத்தால ஒரு பதம் விச் ஹண்ட். விச் ஹண்ட் என்ன தெரியுமா? சொன்னதையே சொல்லி 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 ஆளை விரட்டுவான். என்ன சொல்லலாம்? உன்னை பற்றி தெரியாதா? உன்னை பற்றி தெரியாதா? நீ எப்படி வந்தேன்னு தெரியாது, அந்த ஊருக்கு தெரியாதா? 20 வருஷம் மேலே தெரியும். இதே உயர்ந்தா இருந்தேன், இப்பவும் அப்படி தான் இருக்கிறேன். You are of that status and you are still like that. அவருக்கு திடீர்னு ஒரு சின்ன ஒரு காரியத்தை வந்து, அதை அண்ணே அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் போல தெரியுது, நீங்கள் சொன்னது கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் போல தெரியாதவனை பற்றி ஏதாவது சொன்னேன்னா அடுத்த வாரம் வர்ஷிப் டைமில் போட்டு உடச்சுடுவேன் தெரியுதா? தட் இஸ் கால் விச் ஹண்ட் ஆங்கிலத்தில். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளை கிருபை பெற்ற கூட்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சிலர் அதில் இல்லைனாலும் ஜெபத்திலாவது போட்டு அடிச்சிருவாங்க. சிலருக்கு ஜெபம் என்கிறது ஆயுதம். யார் தாக்குறதுக்கு? சாத்தானை தாக்குறதுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிற போட்டு. தூத்துக்குடி ஆல் நைட் ப்ரேயரில் போயிருந்தேன். ஆல் நைட் ப்ரேயர்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இருக்கிறதுன்னு முதல் 1 மணி நேரம் ஜெபம் நடத்தினது 4 பேர் 15 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. இவர் அடித்தார், அவர் அடித்தார். நான் சொன்னேன் செத்தம் போங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு பிறகு எனக்கு சான்ஸு. அண்ணன் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் நாங்கள் தான் செத்து போயிட்டோம், நீங்கள் அடிச்சு அடி. அவர் அடிச்சது அந்த ரத்தம் என் மேலே தொலைச்சி நானும் செத்து. Witch hunting even in the time of prayer. சபைகளுக்குள்ள நடக்கிறது தானே சொல்றேன். ஹலோ, பவுல் சொல்றான், I was arrogant, I was a witch hunt. மூணாவது வார்த்தை என்ன சொன்னேன்? இன்ஜூரியஸ், காயப்படுத்திடுவேன், எப்படியாவது காயம் உண்டாக்கிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா? வார்த்தையினாலாவது அடிச்சு. திருவள்ளுவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? எல்லாம் தெரியும், ஆனாலும் யா காவராயும் நாகாக்க, காவாக்கல் சோழிக்க சொல்லியிருக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருந்தாலும் தீயினால் சுட்ட புண் ஆறுமே உள்ளாருமே ஆறாதே, நாவினால் சுட்ட வட்டு தெரியும். வந்தான் பிரதர், கிழிச்சு விட்டுட்டேன் பாருங்க, மெடல் கொடுக்குறோம்ப்பா. வந்தான் பாருங்க, மாட்டுன்னு அடிச்சு அடியில துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டான். See, am I still living with the old nature? Of course, I was a good man. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சன்மார்க்கன். Here a man who lived a life according to the law. என்ன கேட்கிற அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. Do I allow the grace to work in me? நான் கிருபையை எனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறேனா? கிரியை செய்வதற்கு அலோவ் பண்ணுகிறேனா? ஆமா, இப்ப அதே வசனத்துல கீழே என்ன சொல்றான் பாருங்க, இப்படி இருந்தேன், அப்படி இருந்தும் போதும். That is the beauty. அப்படி இருந்தும் I was so bad, I could make anybody hurt. மற்றவர்களுக்கு காயம் உண்டாக்குகிறவன். அப்படி இருந்தும் நான் அறியாமையினால் செய்தேன் என்று சொல்லி இரக்கம் பெற்றேன். யா, ராத்திரி வேளையில் கூட்டத்தில் வந்திருக்கிறதுக்கு எந்த நிலையில் நான் இருந்தாலும் எனக்கு இரக்கம் காட்டுறீங்க ஆண்டவரே, கிருபை காட்டுனீங்க. அது என்ன எப்படி தாழ்த்து வச்சிச்சு? 15வது வசனத்தை வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். Now I understand.
ஐ ஆம் த சீஃப் சின்னர். பிரதான பாவிங்கிறது இப்போ தான் தெரியுது. தீமோத்தி யாருக்கு எழுதுறா தெரியுமா லெட்ரு? நல்லா கவனிங்க, இது வந்து உங்களுக்கு எழுதலை, நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது எழுதுனது யாருக்கு? தீமோத்தி யாரு? சக்சஸர். பின்னால் வர ஆளுக்கு ஏன் குறைய சொல்லுவேனா? இந்த இருக்கிறார் ஒரு ரீஜனல் டைரக்டர், இவர்கிட்ட போய் தம்பி நான் அதில் உளுந்து போயிட்டேன்ப்பா, அந்த பொண்ணு வந்தா பாரு தெரியாமல் கையை பிடிச்சி இவர்கிட்ட சொல்லுவேண்ணா? நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்லுவார்? பெஞ்சாதிட்டு போகும்போது சொல்லுவார், யோக்கிய வாரம் செம்பு எடுத்து உள்ள வை. நான் ஒருவேளை ஏன் லெவலில் இருக்கிற லெனினை பார்த்து சொல்லுவேன், லெனின் பிரதர் தெரியாமல் கையை பிடிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமோ பார்க்குறேன், 2 வருஷத்தில் ஒரு தடவை அப்படியும் பார்த்துக்கிடுறோம், அவ்வளோதான். அவர் ஒன்றும் ஃபோன் பேசுறதில்ல, நானும் ஃபோன் பேசுறதில்ல, அதனால் பரவாயில்ல சொல்லிட்டு போயிடலாம். பட் இவர்கிட்ட நிச்சயமாக சொல்ல மாட்டேன். But he has written a letter to his junior, the man who comes to take his place. என் பிளேஸுக்கு வர்ற ஆளுக்கு ஏன் குறைய சொல்லுவேனா? அந்த ஆளு குறைய சொன்னா கூட என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, ஏன் குறைய சொல்றதுக்கு நீ யாருடா அப்படித்தான் சொல்லிடுவான். ஆனால் இங்கே ஒரு கிருபை பெற்ற மனுஷனை பாருங்க, பாவிகளில் பிரதான பாவிப்பா. I was very bad, you know, Timothy. I was very arrogant. I was hunting by my words, my deeds. நான் காயம் உண்டாக்குறதுக்கு நான் அப்படி என்ன ஒப்பு கொடுத்துட்டாள். ஒரு நாள் இறக்கம் பெற்றேன், ஒரு நாள் இறக்கம் வந்தது. அந்த இறக்கம் வந்த உடனே என்னது மாற்றினது இல்லை. நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா, நான் ஒரு சீட்ஸ். Friend, today the church and the church people, whoever inside the church needs this kind of attitude as well as anointing. People talk about anointing, but I don't believe such anointings at all. No. People say, what anointing? No. I don't believe that anointing if you're arrogant on your stage. I don't believe that anointing. தாழ்மையாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட அனாயிண்டிங் நான் நம்பவே இல்லை. நல்லா கவனி, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஒன்று செய்வாங்க. உங்கள் ஊரில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறீங்க, கல் யூஸ் பண்ணுறீங்க, கம்பி யூஸ் பண்ணுறீங்க. இவர்கிட்ட கொடுத்தா இவர் பாலம் கட்டுறாரு, அவர்கிட்ட கொடுத்தா செவுர் கட்டுறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்கள் பாலம் கட்டுறீங்களா சுவர் கட்டுறீங்களா? கிருபை கொடுத்தது அதே கிருபை தான் கொடுத்தது. நீங்கள் என்ன கட்டுறீங்க? பாலம் கட்டுறதுன்னா இணைச்சி வைப்பார், சுவர் கட்டுறதுன்னா பிரித்து வைப்பார். கேளுங்க, நீங்கள் பாலம் கட்டுறீங்களா? சொல்லுங்கள். கிருபையை வச்சுக்கிட்டு பாலம் கட்டுறீங்களா, சிலுவை கட்டுறீங்களா, நீங்கள் சுவர் கட்டுறீங்களா? நிறைய பேர் சுவர் அழகாக நீட்டாக கட்டிடுவோம். ஒரே பொருள் தான். கிருபையை வச்சுக்கிட்டே சுவரை கட்டுகிறேனா, கிருபையை வைத்துக்கொண்டு பாலம் கட்டுகிறேனா? இம்பார்ட்டன்ட். தேவன் ஒன்று கூட இடைவிடுவாராக. If I use the grace to connect people, I will have this attitude. I am here not to make injuries. Rather, I am here to confess. I received grace. I will show grace. அடுத்தால கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். பிலிப்பியர்கள் நிருபம் மறுபடியும் எழுதுங்க, 3வது அதிகாரம் 6வது வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். அது எதுக்கு காரணம்? நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நல்லா கவனிங்க, இத மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். I was a fiery defender of my own faith, my belief. என்னுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்குன்னுட்டு பயங்கர fiery defender, ஒரு தீ குழம்பு மாதிரி நிப்ப என் ஃபெய்த்த. இது முன்னால. ஆனா இப்போ அது எழுதப்பட்டிருக்கிறது, I feared
அல்லது கிழிச்சு மை கிரெடென்ஷியல்ஸ், ஐ டேர் மை கிரெடென்ஷியல்ஸ். அவங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் என்னை பீகார் கூட்ட போது நான் முதல் செய்த காரியம் என் சர்டிஃபிகேட்டுக்கு தீ வச்சது தான். என் சர்டிஃபிகேட்டுக்கு எதுக்கு தீ வச்சேன்? பீகாரை பார்க்கல, ஒரு வேளை போன இடத்துல கஷ்டமாக இருக்குன்னுட்டு திரும்ப வந்து வேலைக்கு சேர்ந்துடணும்னு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தீ வச்சுட்டேன். எங்கள் அப்பா SSLC புக்கை எங்கேயோ மறைச்சி வச்சுருந்தாரு, அதனால பாஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா பாஸ்போர்ட் கூட இருந்திருக்காது, உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். My dear people of God, before grace works, before the law works, முதல்ல எனக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை நடக்கும்போது நான் நம்புறதான் சரி, நான் நம்புகிறதான் சரின்னு சொல்லி சண்டை போடுவேன், ஒருத்தனையும் பக்கத்தில் விட மாட்டேன். ஆனால் கிருபை வந்தபோது இதுதான் லாபம், அதே கிழிச்சு தீ வச்சிருவேன். எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். பாடலாமா? லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. எல்லாரும் கை தட்டி பாடலாம், தெரிஞ்சதானே? நல்ல பாடம் தான், பழைய பாட்டு ஆயிடுச்சா? ஃபாதர் இப்ப தானே வந்துட்டு போனாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் பாடலாம். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் மாற்றி வரேன். எதுக்கு தெரியுமா? It is so beautiful. This is so beautiful. These things were important earlier, but now I count it as dog dung.
பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, முன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ இங்கிலீஷில் சொல்லிடலாம், டாக் டங்காக இருக்குது. என்ன தமிழில் சொன்னால் அடிச்சிருவீங்க. Is it really right in the bottom of my heart? The things which were important earlier, before coming under the grace, is now dog's dung. தமிழில் குப்பைன்னு போட்டாங்க, கேஜேவி சொல்லுது டங்னுட்டு. மெசேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டார், டாக்ஸ் டங். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி முகத்தை பார்த்து ஒரே ஒரு கழிக்க, முன்னால் இதெல்லாம் முக்கியம்னு நினச்சிருந்தீங்க? சொல்லுங்கள். முதல்ல முக்கியம் என்னன்னு நினச்சிருங்க? மை இன்கம், மை சேலரி, மை ப்ரெஸ்டீஜ், மை ஸ்டேட்டஸ், மை மாமனார் வீடு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிருந்தேன். மாமனார் வீட்டையும் கவு டங்கல்ல, டாக் டங்கான்னு நண்பு நான் அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடி வாங்க போகிறீங்க மாமனார்கிட்ட. See, just to put yourself in that place and understand. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாயங்கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே, கிருபை பெற்று கிருபையினால் கிரியை செய்து கிருபையினால் சாதிச்ச ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவனுடைய ஆட்டிடியூட் எங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுப்பா. கிருபையினால காரியங்களை சாதித்த ஒரு மனிதன், எல்லாரை காட்டிலும் அதிகம் பிரயாசப்பட்டேன், மரித்தேன், இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கேன், இன்னைக்கு சபை என்னுடைய சட்டத்தின் மேல்தான் இருக்கிறது என்று எழுதக்கூடிய ஒரு மனிதன். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்னிலே சுமந்திருக்கிறேன். இவ்வளவு ரெவலேஷன் இருந்தது. அடி வாங்கினது நான் தான், கல்லறிஞ்சானுங்க, வாளால் வெட்டப்பட்டு தான் மறிச்சேன். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, இயேசுகிட்ட வந்தால் தான் வியாதி வரக்கூடாது இல்லை, இயேசுகிட்ட வந்தா வாளால் கீறி வெட்டிக்கிட்டு தான் கூட. God didn't protect Paul in that. அதே பவுல் பாட்டு பாடும்போது சிறைச்சாலை விழிஞ்சு எல்லாமே நடந்துச்சு. அப்போ அவர் வாழை தூக்கும் போது ஒரு பாட்டு பாடி இருக்கக்கூடாதா? நான் கேட்குறது வழக்கம். பவுலே, அந்த நேரத்தில் உங்களுக்கு பாட்டு வரமாட்டேன்ட்டா? சிறைச்சாலைக்குள்ளே பாட்டு வந்தது, அங்கே வரலையா? அங்கே பாட்டு வரல, அங்கே பாடுகளுக்கு முன்னதாக பாட்டு வரல. willing to die. நல்லா கவனிங்க. இந்த மாலை வேளையில் தேவன் நம்மோடு கூட இடிய போயிடுவார். He is dealing with me as I preach. கிறிஸ்து இயேசுக்குள்ளே வர்றதுனால எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நினச்சிருந்தனோ, அப்படின்னு நானே நினச்சிருந்தேன். இதான் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மை லைஃப்னு நினச்சிருந்தேன். அதெல்லாம் அன்னைக்கு குப்பையல்ல, சாணியிலும் சாணியாக கதிர்ந்தேன். அப்போ கிருபையை நான் எங்கேயோ கோட்டை விட்டாதான் இந்த ஆட்டிடியூட் எனக்குள்ள வரலன்னு அர்த்தம். கிருபையை விருதாவாய் பெறவில்லை என்று அவர் மறுபடியும் சொல்கிறார். அன்னைக்கு ஒன்று காட்டி கொடுத்தேன் கலாத்தியரில், இவன் கொரிந்தியர்னு சொல்கிறார், விருதாவாய் பெறல, அதனால தான் விருதாவாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எடுத்தாப்பல நேரம் ஓடிடுது. ஆக்ஸ் 15:38. பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். நல்ல கவனிங்க. கிருபைக்குள்ள வந்த பிறகும் கிருபை பாதி தான் கிருபை செய்து. இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னி தான் முடிஞ்சிருக்கு. கிருபைக்குள்ள வந்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பவுல் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகளில். ஐ எம் நாட் கோயிங் டு நரேட் தட். ஃபஸ்ட் மிஷினரி ஜேர்னியில் போயிடுவார். போயிட்டு வந்த பிறகு பர்னபா சொல்கிறான், மார்க்கோ கூட்டிகிட்டு போகணும். நோ 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 நோ. நல்லா கவனிங்க. Sometime we enjoy grace, the transformation is not taking place in one day. எல்லாம் புதிதாயின என்று நாம் சொன்னாலும் எல்லாம் உடனே புதிதாகலை. பவுலுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. பவுலுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. பர்னபா சொல்றான், மார்க்கோ கூட்டிட்டு போவோம்பா. நோ நோ வே,
ரெண்டு பேருக்கும் கடுமையான கோபம் ஆன் மார்க். ஆனா கிருபை கிரியை செய்து கொரிந்தியர் எழுதும் போது 1 கொரிந்தியர் எழுதும்போது கிருபையில் தான் நான் கிரியை செய்கிறேன்னு தெரிஞ்ச உடனே 2 தீமோத்தேயுல அதே மார்க்கை பற்றி எழுதுறாரு. மார்க்கை கூட்டிக் கொண்டு வா. தமிழ் எப்படி இருக்குது? அவன் எனக்கு, அது இன்னொரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்களா, he would be my right hand. நல்லா கவனிங்க. பக்கத்தில் உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்க, தள்ளி வச்சவங்கள யார் வேண்டான்னு சொன்னோமோ அவங்கள கிழவனாகும் போதாவது சேர்த்துக்குங்க. நல்ல கவனிங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி மேன். அங்கங்கே பார்க்குறாங்க, அவரை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய வராது மாதிரி. Don't apply the truth for others. Apply the truth for yourself. When Paul was young, energetic, zealous, I don't care. I need Silas. I will take Silas. But 2 தீமோத்தேயு ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், கிரீடம் வச்சிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு செட் ரைட். சார் லிசன், 2 தீமோத்தேயு 4 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கீழே எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. I know it's going to be, but before that I want to settle something. Mark would be my right hand. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கிட்டு பாருங்க கிருபை. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கிட்டு. ஐயா உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் பைபிள் படிக்கும்போது என்ன செய்றீங்கன்ட்டு. இந்த மாதிரி வசனங்கள்லாம் படிக்கும்போது நான் ஓன்னு என் ரூமை பூட்டிட்டு அழுகிறது வழக்கம். I cry, Lord, Lord, Lord. இன்னொரு வசனத்தில் சொல்றான், அப்போஸ்தலர் 26:11. அப்போஸ்தலர் 26:11. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். That was my old nature. அது போட்டிருக்கு, I hated them. I hated that group. I hated those Christians. பட் அதே பவுல் கிருபையில் நிறைஞ்சு கிருபையில ஊழியத்தை நடத்தும் போது என்ன சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். கொரிந்தியர் எழுதின 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். Sir, my dear sister, you are attending a wonderful church where the word of God is very predominantly preached. You sing very nice. You got a good choir, good musicians, and your worshiping is going all over the world through the internet. You got a good media team. Praise the Lord for all these things. You got good singers, good worship leaders. Praise the Lord for that. But can you see the transformation in this man? மறுபடியும் வாசிக்கலாம் 26:11. அப்போஸ்தலர் 26:11 வாசிங்க மறுபடியும்.
சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், I forced them so that they can blaspheme God. தேவனை தூஷணம் பண்றதுக்கு கட்டாயப்படுத்தினேன். அது மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் அவங்க நல்லவங்களா இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை தான் கொடுத்து பேசுகிறாரு. கிறிஸ்டியன்ஸை அவன் நல்லா இருந்தான், அவனை என் நடவடிக்கை என் காரியங்கள் அவனை தேவனை தூசிக்க வச்சுச்சு. I was such a bad man. When the grace came, கிருபை வந்தபோது அவங்க ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணணும், செலவு பண்ணப்படணும். இது ஒண்ணுதான் இருந்தது. ஏன்னா ஆத்மதயம் தெரிஞ்சது, கிருபை வரமுனால அதிகாரம் தெரிஞ்சது. கிருபை வந்த பிறகு ஆத்மாவுடைய வேலை தெரிஞ்சிச்சு. I am working on souls. I am not working on a system. Earlier I was working for a system, but now I work on soul. எவ்வளவு அன்பு கூறனோ அவ்வளவு குறைவா மற்றவங்க என்னால் அன்பு கூர்ந்தாலும் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை வேளையில் நம்முடைய நேரம் முடிக்கிறதுனால முடிக்கிறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பட் பிஃபோர் தேட், வேர் இஸ் யுவர் ஹார்ட் பீட் ஃபார் த சோல்ஸ், dying souls? You are dying for your name, dying for your fame, dying for your position, dying for the system. Many times we are dying for many things. I was preaching last year in Indian Missions Association to the leaders, not year before last. There were more than 600 leaders, mission leaders, missionary society leaders, and I was the preacher. And I challenged them one thing. In 5 years' time, in the past 5 years' time, how many souls were brought by you, mission leaders? Those who committed as missionaries in search of a soul. 5 years la 2 people யாவது கொண்டு வந்தவங்க மாத்திரம் எந்திரிஞ்சிங்கன்னா only 7 people stood. மிஷனரி சேவைக்கு ஒப்பு கொடுத்தவங்க மிஷனரியா இருந்திருந்து தலைவர் ஆயிட்டாங்க. ஆனா 5 வருஷத்துல 2 பேரை பர்சனலா ஆண்டவருக்குள்ள நடத்தல. I cried on the stage. I am talking about India. In Hyderabad, I preached to 600 leaders, all mission leaders, all CEOs, top people holding position, holding finances. They travel all over the world to promote, to make money, to bring money. But when I asked this question, only 7 people could say, yes, brother Javakumar, in 5 years' time, I brought 2 people to the Lord. When I challenged them, what for Jesus called you? தேவன் உன்னையும் என்னையும் என் பின்னே வாருங்கள். நோ அப்படி சொல்லியிருக்காரு. சார்ஜால பெரிய மனுஷனாக்குவேன், சபையில் பெரிய மனுஷனாக்குவேன். நான் கேட்குறேன், everyone over here, including the leaders, in the past 5 years, how many people can say, I come to the Lord because of this man's effort? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல்
ஆகுமோ? எல்லாரும் பாடலாமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமோ? தேவரீர்கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே ஆயினும் நான் மேலன் காண உழைக்காமல் போயினே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமோ? கரை ஏறி உமதண்டை நீக்கும் போது ரட்சகா ஊதவாமல் காலனற்று வெட்கப்பட்டு போவேனோ? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமோ? You may say, I don't know how to catch people, but at least சர்ச்சா வலை போட்டு பிடிச்சா கூட வலையில் ஒரு பக்கம் நான் பிடிச்சிருந்தேன் பிரதர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா மீன் பிடிச்சோம், வலையை போட்டோம், நான் பிடிச்சிருந்தேன் பிரதர். அதனால அதில் எனக்கும் பங்கு. 10 பேர் சேர்ந்து ஒரு வலையை பிடிச்சிருந்தா கூட அல்லேலூயா சொல்லியிருக்க முடியுமே. I challenge mission leaders. They are committed, resigned their job, top opportunities. Some people were there, took education in America, came back to India to live in the villages because they did a good work. They have been raised as a leader and then director, then so. I talked with the general secretaries of great missionary societies, having 2,000 workers. அவர்கிட்ட கேட்டேன், brother, can you say in 5 years time how many people you brought? And mission need is so much. I have to raise funds. உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுது. It is applicable to Augustine Jabakumar also. That's why I am not here to raise money. I am here to induce people. எப்படியாவது ஆட்களை பிடிச்சிருங்கப்பா, இருக்குது அது ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படியாவது ஆளை பிடிச்சிருங்கப்பா, வெறுங்கையா போயிடாதீங்க. கிருபை வேலை செய்கிற மனுஷன் சொல்லுவான், என்னிடத்துல நான் அன்பு செலுத்துகிற அளவு இல்லை, நான் எவ்வளவு செலுத்தினா அவ்வளோ கீழே போகுது. நான் மேலே போகிறேன், அவன் கீழே போகிறேன், போகிறல. ஸ்டில் I want to spend. I want to spend. I want to spend. And to be spent. சென்னையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, என் வயசு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா காற்றுல விழுந்துற மாதிரி இருக்காங்க. சேலையை கட்டினாங்கன்னா அவங்கள பார்த்தாலே பரதமாக இருக்கும். டிவியில் 25 வருஷமாக கடந்த மாதிரி இப்படி வருவாங்க. வந்து அவங்க சொல்லுவாங்க, அண்ணே என்னைய என் தெருவில் யாரும் மதிக்கிறது இல்லை, ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரனோட கள்ள வாழ்க்கை வாழ்ந்தவா. ஐ டிடன்ட் மேரி. ஆனால் ஒரு சினிமாக்காரனுக்கு வைப்பாட்டியாக வாழ்ந்துட்டேன். என் தங்கச்சி மாற என் தம்பி மாற படிக்க வைக்கணும்னுட்டு அம்மா அப்பா செத்து போனதுனால 17 வயசில் இந்த மெட்ராஸ்க்கு வந்தேன். எனக்கு வழி தெரியாமல் இருந்தபோது இந்த மனுஷன் அவருக்கு 40 வயசு, எனக்கு 17 வயசு, என்னை வீட்டுக்கு கூட்டி போய் ஆதரவு கொடுத்தாரு. அவருக்கு கல்யாணம் இருந்தது, அதனால் எனக்கு ஒரு சின்ன வீட்டில் வச்சு அவர் எனக்கு உதவி தான் செய்ய வந்தார். ஆனால்
என்னை மனைவியாக்கி கொண்டார். லீகல் ஒய்ஃபில் நான் கள்ள பஞ்சாதி. ஆனால் இறக்க முன்னால் ஒரு சின்ன வீடை கொடுத்துருக்கிறாரு, அதில் தான் இருக்கிறேன். இது என் தெருவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். என் பலம்லாம் போயிடுச்சு. ஏசு என்ன தேடி வந்தார், ரசிக்கப்பட்டேன். தெருவில் சொல்கிறதுக்கு பலம் இல்லைண்ணே, எனக்கு பலம் இல்லை. உங்கள் மீட்டிங் எப்படியாவது தட்டி தடவி வந்துடுவேன். இப்போ என் நிலத்தை, சின்ன நிலம்தான், உங்களுக்கு வச்சுருக்கேன். நான் சொன்னேன், சென்னையில் நிலம் வாங்கி எனக்கு என்ன செய்கிறது? எதுக்கு சொல்கிறேன், நான் என்னைக்கு சாவன தெரியாது. சின்ன பூமியில் அதை பூ விதைச்சி பூவை விற்று தான் நான் உங்களுக்கு மாதம் மாதம் நான் கொஞ்சம் பணம் அனுப்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு கூட்டத்தில், உங்கள் பணத்தை வச்சு 2 இடத்துல கிராமத்தில் போட்டு 2 சபை உண்டாக்கிட்டீங்கன்ட்டு. நான் ஒரு நாள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்கள் தெருவில் யாருமே என்னை மதிக்கலை. ஆண்டவர் அப்போ காட்டினார், அந்த 2 சபையில் இருக்க பீகார் மக்களை காட்டினார். எனக்கு சாக முன்னால் ஒரே ஒரு தடவை நீங்கள் கூட்டம் நடத்தி நான் தந்த பணத்தை வச்சு கூட்டம் நடத்துனீங்களா, அந்த சபையை மட்டும் காட்டி கொடுத்துருங்கன்னே செத்து போன பரவாயில்ல. I paid the ticket, I took her to Bihar, showed the people, she came. Now she cannot walk even. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிற ஒரு தம்பிகிட்ட சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கெட்டு அழிந்து அழுகி போன வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு தெருவில் விற்க யாருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் பெரிய இவா பேச வந்துட்டான்னுட்டு. ஆனால் கண்ணீர் விடுறேன். எங்கேயோ உங்கள் அண்ணன் ஒருத்தர் வேலை செய்ய, அவருக்கு கண்ணீர் விடுறேன். ஆண்டவர் ஒரு நாள் அந்த அந்த காரியத்தெல்லாம் பார்க்க வச்சார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ வெறும் கையா வரல, you can come and see her, you will never believe. நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 3வது வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. Hey Paul, are you mad? பவுலே, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? இவன் தான் கல்ல அடிச்சான், இவன் தான் ஊரா தரத்துனான். உனக்கு பிரஜாதிகள்ல ஏற்பட்ட கஷ்டத்தை காட்டில் உனக்கு உன் ஜனத்தினால, யூத ஜனத்தினால, ஓ மக்களால, உன்னுடைய ஜாதியால தான் உனக்கு பெரிய ப்ராப்ளம். You suffered in the hands of Jews more than the Gentiles. பவுலே, நான் அவங்களுக்காக சபிக்கப்பட விரும்புகிறேன். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் என் விண்ணப்பமும் வேண்டுதலுமா இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், you all know me, you all understand me. I am not here to pamper anyone, I am here to kindle people. நல்லா கவனிங்க. கிருபை எனக்குள்ள கிரியை செய்துனா, I can go to the extent, even I am willing to be a curse for the torturer. Check. என்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கல்லெறிஞ்சி நாயப்போல் இழுத்து போடுறாங்களே என் ஜாதி, அவங்களுக்காக சபிக்கப்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம்.